ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து அந்த அன்கவர்ட் பிடிஎஸ்லேருந்து எப்படி பிடிஎஸ் எடுத்து போகலான்னு சொல்லிட்டு, இப்போ அன்கவர்ட் பிடிஎஸில் நான் ஒரு வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். வில்லேஜ்னால் அந்த வில்லேஜ் நேம்ன்றது வந்து அந்த ரேஷன் கடையோட பேர் செலக்ட் பண்ணி ஒரு பேஜ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அது இப்போ நமக்கு தேவையான காலம் மட்டும் எடுத்தால் கூட போதும். இப்போ இது ஒரு காலமில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், இன்னொரு எக்ஸலில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நமக்கு வந்து இந்த நேம் வச்சு இந்த பிடிஎஸ் நம்பர் வேணும். நமக்கு நேம் வச்சு வேணும்னா இந்த பிடிஎஸ் கார்டிலேருந்து இது எடுக்கிறதுக்கு சொல்லியிருந்தேன்ல லாஸ்ட் இதில். இப்போ இந்த இதுலேருந்து இந்த பிடிஎஸ் ரிப்போர்ட்ஸில் உள்ளே போயிடணும். பிடிஎஸ் ரிப்போர்ட்ஸில் பிடிஎஸ் ரிப்போர்ட்ஸில் உள்ளே போயிட்டோம். திருவண்ணாமலை செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதில் வந்து இன்னும் திருவண்ணாமலை வேணும் நமக்கு. எனக்கு வந்து அண்ணாமலை நகர், இந்த நகரில் இருக்க அந்த கார்டு வேணும். 898 கார்டு இருக்குது. 898 கார்டு எடுத்தோன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து 793 இருக்குது, இங்கே 40 இருக்குது, இங்கே 1 இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்தா வந்துடுச்சு. இந்த 793 எடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணால் தான் இங்கே கீழே வரும் எந்த கார்டு டைப் பண்ணுன்னு சொல்லிட்டு. டைப் பண்ணிச்சிங்களா? இப்போ இந்த நேமும் இந்த பிடிஎஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி இதை ஒரு பேஜில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதேமாரி பேஸ்ட் பண்ணால் எனக்கு இதுமாரி வந்துடுச்சு. இதுமாரி இருக்க எல்லா கார்டுமே வந்துடுச்சு. இந்த கார்டு எல்லாத்தையும், இந்த கார்டையும் இந்த நம்பரையும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு வி லுக்கப் ஓப்பன் ப்ராக்கெட் நேம் கம்பேர் பண்ண போகிறேன். இந்த இடத்துல இங்கே நேம் இருக்குது, இந்த நேமையும் பக்கத்தில் இருக்க இதுவும் நமக்கு வேணும். அதனால் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். எந்த காலமில் இருக்கிறது பாருங்கள், ரெண்டாவது காலம். ஃபஸ்ட்டு காலம் இது, செகண்ட் காலம். ரெண்டாவது காலமில் இருக்கிறத நமக்கு டீட்டெயில் வேணும். அப்போ 2, 0 போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணி என்ட்ரி அமைச்சா இங்கே நமக்கு தேவையான பிடிஎஸ் நம்பர் வந்துடுச்சு. இந்த பிடிஎஸ் நம்பர் ஃபுல்லாக ட்ராக் பண்ணோன்னா இது இருக்கிற எல்லாமே வந்து சேர்ந்துச்சு. நமக்கு எது எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே வந்துடுச்சா. இப்போ நம்ம இது பண்ணிக்கலாம். இது நேமாக இருந்தால் அப்படியே இதுவாகாது. அதனால் வந்து ஃபார்முலாவில் இருக்குல்ல, அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து வேல்யூவாக மாற்றிக்கலாம். ஃபார்முலாவில் இருந்தால் எப்போனா நம்ம வேறு எதனா டெலிட் பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம், சேஞ்ச் ஆகிடும். அதனால் வந்து இப்போ வேல்யூவாக மாற்றிட்டோம். இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இது நமக்கு இப்போ தேவையான போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?